உடனுக்குடன் நேரலை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீராட 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் நீராட 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தடுப்பு வேலியை தாண்டி கவியருவியில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை 4வது நாளாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாசிலாமணி. தற்போது கவியருவியில காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறதுனால 4வது நாளா குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறையினர் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? எத்தனை நாட்களுக்கு இந்த தடை இருக்கும்? வணக்கம் பூர்ணிமா. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை தீவிரமடைந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக வால்பாறை, வாட்டர்பால், காடம்பாறை, அட்டகட்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள சிற்றாறுகளும் ஓடைகளும் நிரம்பி வழிகின்றனர். மேலும் தொடர்ந்து 4வது நாளாக ஆலியார் கவியருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நேற்று மாலை கணிசமான அளவில் அருவியில் வெள்ளம் கொட்டிய நிலையில் இன்று காலை முதல் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. மேலும் அருவியில் குச்சி, கட்டை, மரம், விழுதுகள் என தடுப்பு வேலியை தாண்டி காட்டாற்று வெள்ளம் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் 4வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு அருவிக்கு செல்ல தடை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழையின் அளவு குறைந்தவுடன் அருவியில் தண்ணீர் குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மாசிலாமணி.